மத்திய பிரதேச மாநிலம் மந்தசௌர் மாவட்டத்தில் பாஜக கவுன்சிலரின் மனைவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கவுன்சிலரின் மகனே கொலையாளி என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, தந்தையோட 3வது திருமணத்தால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் இந்த கொடூரத்தை அவர் நிகழ்த்தியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மந்தசௌர் நகராட்சியின் 15வது வார்டு பாஜக கவுன்சிலர் சாஹித், இவரது மனைவி ரூபினா கடந்த வியாழக்கிழமை மாலை 5:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா, ரூபினா தனது தாய் வீட்டில் ஆட்டோவில் வாடகைக்கு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்திருக்காங்க. அபிநந்த் நகர் அருகே ஆட்டோ வந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் ரூபினாவை வழிமறித்து சரமாரியாக கத்தியால் குத்திட்டு தப்பியிருக்காங்க. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே ரூபினா உயிரிழந்திருக்காங்க. இந்த கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் மின்வெட்டு காரணமாக இயங்காமல் இருந்திருக்கு. இருப்பினும் அருகில் உள்ள பகுதிகளில் இருந்த கேமராக்கள் மற்றும் ரூபினாவின் சிறு வயது மகளின் வாக்குமூலம் ஆகியவற்றை கொலையாளியை அடையாளம் காட்டியிருக்கு. விசாரணையில் பார்த்தீங்கன்னா, கவுன்சிலர் சாஹித் முதல் மனைவியின் மகன் சாகில் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து இந்த படுகொலை செய்தது உறுதி செஞ்சுருக்காங்க. கவுன்சிலர் சாகித் ஏற்கனவே 2 முறை திருமணமாகி விவாகரத்து பெற்றவர். கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு தான் அவர் ரூபினாவை 3வது திருமணம் செஞ்சுருக்காரு. ரூபினாவுக்கு பார்த்தீங்கன்னா, இது 5வது திருமணம் எனவும் தெரிய வந்திருக்கு. தந்தையின் இந்த 3வது திருமணத்தால் ஆத்திரமடைந்த மகன் சாகில் தனது குடும்ப சொத்துக்கள் மற்றும் கௌரவம் பாதிக்கப்படுவதாக கருதி ரூபினாவை தீர்த்து கட்ட முடிவெடுத்திருக்காங்க. ஆட்டோ ஓட்டுநரின் சாட்சியம் மற்றும் குழந்தையின் வாக்குமூலம் அடிப்படையில் சாகில் மற்றும் அவரது கூட்டாளி சோஹைல் ஆகியோர் போலீசார் தேடி வராங்க. தலைமறைவாக உள்ள இருவரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடியும் வராங்க. பாஜக பிரமுகரின் குடும்பத்திலேயே நடந்த இந்த துயரச் சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நினச்சா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.